அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன் பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவான்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பது பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதாவது சனி பகவான் என்பவர் நீதிமான். நீதிக்குட்பட்டு அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றமாறு நல்ல பலன்களையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களையோ கொடுப்பார். அப்புறம் சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இப்படி பல விஷயங்களை செய்யக்கூடியவர். சரி ஓகே. சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் நாம் பார்த்துடலாம். அதாவது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக நீடிக்கிறார். அதாவது ஏழரை சனியின் 3வது கட்டமாக பாத சனியாக நீடிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இப்பொழுது சஞ்சாரம் செய்கின்றார். இதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாத சனி என்ற அமைப்பு உருவாகிறது. அதாவது பாத சனி ஆரம்பமாகின்றது. கடந்த காலகட்டத்தில் ஏழரை சனியின் முதல் கட்டம், 2ஆம் கட்டம், இப்பொழுது மூன்றாம் கட்டமாக பாத சனி நீடிக்கிறது. இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு பாத சனி இருக்கும். அதாவது ஏழரை சனியின் மூன்றாவது கட்டமாக பாத சனி நீடிக்கிறது. இது 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். கடந்த காலங்களில் அவர் விரயச்சனியாக, ஜென்மசனியாக நீடித்தார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, அப்புறம் உங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை, அப்புறம் பொருளாதார சிக்கல், வேலையில் பிரச்சனை, இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சந்தித்து இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதாவது ஏறக்குறைய ஒரு 70% உங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புலேருந்து 70% நீங்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டு வந்துடுவீங்க. அந்த வகையில் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கூட ஏழரை சனியின் பாதிப்பு இன்னும் 2.5 காலம் இருக்கும். அதாவது 70% நீங்கள் கடந்துட்டீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் 30% பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அதாவது இப்பொழுதும் நீங்கள் தொழிலில் சரி, உங்களுடைய உடல்நிலையிலும் சரி, பல விஷயங்கள் நீங்கள்